நெல்லை டு டெல்லி சேனலின் இனிய தமிழ் வணக்கம். நம்ம இன்றைக்கி அசத்தலான ஒரு காளான் கூட்டு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 2 பாக்கெட் காளான் எடுத்துருக்கிறேன். இது பட்டன் காளான். நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கக்கூடிய காளான் தான். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா இதை ஒவ்வொரு காளானையும் நம்ம இந்த மாதிரி 4 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக இது குக் ஆயிரும். அதனால நம்ம 4 பீஸ் எடுத்துக்கலாம். மறுபடியும் இதை நம்ம இன்னொரு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்காக கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருந்தால் 2 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வாசனைக்காக இன்னும் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 5 நிமிஷம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி சின்னதாக நல்லா பொடுசாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா காளான் தான், அதில் நம்ம கறி சேர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ கொஞ்சமாக ஆச்சி சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மசாலா ஆட் பண்ணல அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் எல்லாமே, கரம் மசாலாவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த காளானை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லா காளானையுமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் கோட்டார மாதிரி நல்லா இப்போ இதை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சாலும் ஓகே தான். இதில் நல்லா தண்ணி விடும். ஏன்னா காளானில் நிறைய தண்ணி இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்திருக்கு. சீக்கிரமாகவே இந்த காளான் குக் ஆயிரும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு இன்னும் 5 நிமிஷம் வேக வச்சோன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி நமக்கு வெந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா ரொட்டிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்து கூட, சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூட ரொம்ப ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இதை சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப சத்து உள்ளது தான் இந்த காளான். இப்போ இது கூட மேலே மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. ஆட் பண்ணதும் இது கூடவே இன்னும் கொஞ்சம் நம்ம பிளாக் பெப்பர் நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் மலைச்சாரல் மாதிரி நல்லா இப்படி தூவி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் அந்த மசாலா தூளில் இருக்கிற காரம் மட்டும்தான், அதுவே போதும். ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா காளானுக்கு நிறைய மிளகாத்தூளை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ சேர்த்தாலே போதும், ரொம்ப நல்லா வந்துடும். எண்ணெயிலே மசாலா சேர்க்குறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.